தொலைந்து போன மலேசிய விமானத்தை பற்றி கிடைத்த புதிய தகவல்கள். மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போனது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகை உலுக்கிய ஒரு மர்மம். இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவல்கள் இந்த மர்மத்திற்கு ஒரு விடையை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. தற்போது இந்திய பெருங்கடலில் இந்த விமானத்தை தேடும் புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த புதிய கண்டுபிடிப்பு என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கோலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 திடீரென ரேடார் திரையிலிருந்து மறைந்தது. மேலும் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு விமானம் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பல நாடுகள் இணைந்து பல ஆண்டுகளாக தீவிரமாக தேடியும் இந்த விமானத்தின் முக்கிய பாகங்களோ அல்லது பயணிகளின் உடல்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. தற்போது இந்த விமானம் காணாமல் போனது தொடர்பான புதிய தரவுகள் வெளியாகியுள்ளன. இந்த தரவுகளை ஆய்வு செய்த டாக்டர் வின்சென்ட் என்ற விஞ்ஞானி கடலின் ஆழத்தில் உள்ள சோனார் தரவுகளில் ஒரு பிரகாசமான பிக்சலை கண்டுபிடித்துள்ளார். இந்த பிரகாசமான புள்ளி விமானத்தின் பெரிய சிதைவாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகிக்கிறார். மேலும் சோனார் என்பது நீருக்கடியில் உள்ள பொருட்களை கண்டறிய உதவும் ஒரு தொழில்நுட்பமாகும். இந்த புதிய கண்டுபிடிப்பு MH370 விமானத்தின் மர்மத்திற்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சோனார் தரவுகளில் தெரியும் பிரகாசமான பிக்சல் என்பது கடலின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு திடமான பொருளை குறிக்கலாம். விமானத்தின் உலோக பாகங்கள் இந்த சோனார் அலைகளை பிரதிபலிக்கும் போது இது போன்ற பிரகாசமான புள்ளிகள் உருவாகலாம். விஞ்ஞானி இந்த புள்ளியின் அளவு, வடிவம் மற்றும் அது அமைந்திருக்கும் ஆழம் ஆகியவற்றை வைத்து இது MH370 விமானத்தின் சிதைவாக இருக்கலாம் என்று கருதுகிறார். இந்த கண்டுபிடிப்பு உண்மையாக இருந்தால் விமானம் எங்கே விழுந்தது என்ற கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கலாம். மேலும் இந்த MH370 விமானத்தின் பாகங்கள் என்று சந்தேகிக்கப்படும் சில துண்டுகள் இதற்கு முன்பும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடலின் தீவுகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இந்த பாகங்கள் விமானத்தின் முக்கிய பாகங்களான காக்பிட் குரல் பதிவு அதாவது CVR மற்றும் விமான தரவு பதிவு FDR கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததால் விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்ற மர்மம் நீடித்தது. இந்த புதிய பிரகாசமான பிக்சல் விமானத்தின் முக்கிய பாகங்களாக இருந்தால் இந்த மர்மத்திற்கு விடை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் தேடுதல் குழுக்கள் இப்போது இந்த பிரகாசமான பிக்சல் இருக்கும் குறிப்பிட்ட பகுதியை தீவிரமாக ஆராய வாய்ப்புள்ளது. இந்த மலேசிய விமானத்திலிருந்து 239 பயணிகளின் குடும்பத்தினர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிக்காகவும் உண்மைக்காகவும் காத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த MH370 விமானத்தை தேடும் இந்த புதிய முயற்சியில் பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வாய்ப்புள்ளது. விமான போக்குவரத்து பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் கடல்சார் ஆய்வாளர்கள் இந்த தேடுதல் பணியில் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக 2014ஆம் ஆண்டு காணாமல் போன MH370 விமானத்தை தேடும் புதிய முயற்சி தற்போது இந்திய பெருங்கடலில் தொடங்கப்பட்டுள்ளது. புதிய ஆய்வுகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விமானத்தின் சிதைவுகளை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சி விமானம் காணாமல் போன மர்மத்திற்கு விடையளிக்குமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு இது ஒரு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. மேலும் இந்த பிரகாசமான பிக்சல் உண்மையில் MH370 விமானத்தின் சிதைவுதானா என்பதை உறுதிப்படுத்துவது ஒரு சவாலான பணி. கடலின் ஆழத்தில் உள்ள அந்த பொருளை அடைந்து அதனை ஆய்வு செய்ய அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நிபுணர்களின் உதவி தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.